இப்ப கேட்டீங்களே இது கேள்வி. இந்த டிஷர்ட்டால இல்ல இல்ல அந்த டிஷர்ட்டால நேத்து ஆபீஸ்ல எவ்வளவு பெரிய குழப்பம் நடந்துச்சு தெரியுமா? குழப்பமா? என்ன குழப்பம்? அப்படி கேளுங்க. ஆக்சுவலி குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். நாளைக்கு அந்த டி-ஷர்ட்டை நீங்க போட்டுட்டு வரலன்னா உங்களை வேலையை விட்டு தூக்கிடுவேன். இந்தா. அடப்பாவி, என்னடா ஒரு டி-ஷர்ட்டுக்கு இவ்ளோ பெரிய அக்க போரா? ஹலோ மம்மி. அக்க போரு டி-ஷர்ட்டுக்காக இல்ல, நம்ம சித்துவுக்காக. என்னடா சொல்ற? அட ஆமா மம்மி. இப்ப இவன் யாருக்கு சொந்தம்னு ஆபீஸ்ல தெண்டலுக்கும் சிவானிக்கும் பெரிய பனிப்போரே நடந்துகிட்டு இருக்கு. எனக்கு என்னமோ கடைசியில மச்சான் அந்த சிவானிக்கு தான் கிடைப்பான்னு தோணுது. ஏய், எதை வச்சு நீ அப்படி சொல்ற? நடக்கிறதெல்லாம் பார்த்தா அப்படிதானே இருக்கு. புரியலையேடா. ஆனா என்னம்மா நீங்க இது கூட புரியலன்றீங்க? மச்சானோட வாழ்க்கையில அந்த சிவானி இப்பதானே என்ட்ரி ஆனா அதுக்குள்ள மச்சானோட சேர்ந்து லஞ்சு சாப்பிடுறதும், இவனை கூப்பிட்டுக்கிட்டு கார்ல ராய்டு ஆளுக்கு போறதும், அங்க கூப்பிட்டு போய் டி-ஷர்ட் வாங்கி கொடுக்கறதும்னு ஜெட்டு வேகத்துல மச்சானை இம்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனா தென்றல் இவன் கூட ரொம்ப நாளா பழகிக்கிட்டு இருக்கா. ஆனா என்ன பிரயோஜனம்? மச்சானை எப்படி இம்ப்ரெஸ் பண்றதுன்னு விவரம் பத்தலையே அவளுக்கு. அவ்வளவு ஏன் இவனை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு தென்றல் இவனுக்கு ஒரு உள்ளாட கூட வாங்கி கொடுக்கலையே. பாவம், இவன் பழசிய போட்டு சுத்திக்கிட்டு இருக்கா. அதனாலதான் சொல்றேன், மச்சான் நிச்சயம் அந்த சிவானிக்கு தான் கிடைப்பான். அதெல்லாம் கிடையாது. என் பையன் தென்றலுக்கு தான் கிடைப்பான். சிவானிக்கு தான் கிடைப்பான். தென்றலுக்கு தான் கிடைப்பான். இல்ல, தென்றலுக்கு தான் கிடைப்பான். சிவானிக்கு தான் கிடைப்பாங்கற? தென்றலுக்கு தான் சொல்றேன்ல. சிவானிக்கு தான் சொல்றேன்ல. தென்றலுக்கு தான். சிவானிக்கு தான். தென்றல் தான். என்னடா முகத்துல ஸ்ப்ரே பண்ற? ஸ்ப்ரே பண்ணல, உண்மையை தான் சொல்றேன். என்ன சொல்ற? இங்க பாருங்க, சிவானி தென்றல், தென்றல் சிவானி, தென்றல் சிவானி, சிவானி தென்றல். ஏய், என்னடா ரெண்டு ஒண்ணுதான். ஓகே சாரி, கோவப்படாதீங்க. நம்ம சித்து சிவானி தென்றல் இவங்க ரெண்டு பேர்ல யார கட்டிப்பான்னு ஹெட் டெய்லா போட்டு பாத்துருவோமா? சரிடா, போட்டு பாப்போம். மச்சான் ஒரு கண் கூட. அடச்சி நிறுத்துங்க. என்ன வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்கீங்களா? மச்சான் இது காமெடி இல்ல மச்சான், சீரியஸ். நீ கம்முன்னு நின்னு வேடிக்கை பாரு. அம்மா, தலை விழுந்தா சிவானிக்கு, பூ விழுந்தா தென்றலுக்கு. ஓகேவா? ஓகே ஓகே. முதல்ல காயினை போட்டு போ. உட்காருங்க. கத்தி பில்டப்பா, கத்தி எடுத்து குத்திரு. டேய், உன்னை காயின் சொல்லி போட்டு தானே சொன்னேன். இது என்ன எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்? சாரிமா. என்ன சோனமுதா போச்சா? காயின் சென்டரா நின்றுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த போட்டியில நீங்க ரெண்டு பேருமே தோத்துட்டீங்கன்னு அர்த்தம்.
கண்ணா, நாங்க 2 பேரும் தோத்துட்டோம்னு சொல்லல, சிவானி திண்டலும் சேர்ந்து ஜெயிச்சுட்டாங்கன்னு சொல்லுது. என்ன மச்சான், புரியலையா? உனக்கு புரியுற மாதிரியே சொல்றேன். டேய், என்னடா பண்ற? என்ன இப்பவும் புரியலையா? சொல்றேன். என் பெருமான் முருகன் மாதிரி நீ 2 முன்னாடிக்காரனா ஆக போறடா. ஓ, போடா லூசு. ஆமா மச்சான், இதத்தான் அன்னைக்கு இந்த ஜோசிக்காரன்னு சொன்னா இப்ப இந்த காயினும் அதைத்தான் சொல்லுது. அப்ப கன்ஃபார்ம் உனக்கு டபுள் பொண்டாட்டி தான். கண்ணா, லட்டு தின்ன ஆசையா, அதுவும் 2 லட்டு தின்ன ஆசையா. ஒன்றானவன் உருவில் 2ஆனவன், ஒன்றானவன் எப்பவில் 2ஆனவன். என்ன அன்னைக்கு போதையில உங்க வீட்ல வச்சு என்ன அவமானப்படுத்துனீங்க. மறுநாள் ஏன் வீட்டுக்கு என்ன தேடி வந்து கண்ணா பின்னான்னு திட்டிட்டு போனீங்க. இப்போ ரோட்ல வச்சு என்ன வம்பு கிழக்க வந்திருக்கீங்களா? இப்பதான் உங்க பாட்டி திரும்ப கிடைச்சிட்டாங்கல்ல, அப்புறம் எதுக்காக என்ன தேடி வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்க? நான் உன்னை தொந்தரவு பண்ண வரல தென்று, உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கதான் வந்தேன். நடந்ததுக்கெல்லாம் என்ன மன்னிச்சிரு. ஓஹோ, செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இப்ப வந்து மன்னிப்பு கேட்டா எல்லாமே சரியாயிடுமா? இந்த மன்னிப்ப நீங்க அன்னைக்கே கேட்டிருக்கணும். அந்த 2 நாளா நீங்க இன்சல்ட் பண்ணதையே நினைச்சுக்கிட்டு நான் எவ்வளவு டிஸ்டர்பா இருந்தேன்னு தெரியுமா? நான் மட்டுமா, என் அப்பாவும் ரொம்ப மனசுடைஞ்சு போயிட்டாரு. நீங்க என்னன்னா இப்ப வந்து ரொம்ப சாவகாசமா என்ன மன்னிச்சிரு தென்றல்னு சொல்லிட்டு இருக்கீங்க. தென்றல், பாட்டி திரும்ப கிடைக்க மாட்டாங்கங்கிற ஃப்ரஸ்ட்ரேஷன்ல தான் நான் என்னோட நிதானத்தை இழந்துட்டேன். அப்போ நான் மனுஷனாவே இல்ல. இப்ப பாட்டி திரும்ப வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் உங்க எல்லார்கிட்டையும் எவ்வளவு மோசமா நடந்துகிட்டேங்கிறத என்னால அனலைஸ் பண்ண முடியுது. சாரி தென்றல், சாரி, தயவு செஞ்சு சாரி. இத பாருங்க ஆகாஷ், தப்பு பண்ணிட்டு சாரி கேக்குறதுல எந்த யூஸும் இல்ல. முதல்ல உங்க மைண்ட நீங்க ஒழுங்குபடுத்திக்க கத்துக்கங்க. ஒண்ணும் தெரியாதவங்க தான் எல்லா விஷயத்துக்கும் எமோஷனல் ஆகி எமோஷனல் இடியட்டாவே மாறிடுவாங்க. நீங்க படிச்சவர் தானே, அதுக்காகவாவது உங்களுக்கு கொஞ்சம் நிதானம் வேணுங்க. அதை விட்டுட்டு உங்க பாட்டி கொண்டுனா அப்படியே டாப் டு பாட்டம் நிதானத்தை இழந்து டோட்டலா கன்ஃபியூஸ் ஆகி கதறாதீங்க. உங்களோட இந்த வீக்னஸ வச்சுதான் உங்க பாட்டி இன்னும் உங்களை ஒரு பொம்மை மாதிரி யூஸ் பண்ணி விளையாடிட்டு இருக்காங்க. இது பாருங்க, உங்களுக்கு நான் இந்த அட்வைஸ்லாம் சொல்லணும்னு ஒண்ணு அவசியம் இல்ல. ஏன்னா நீங்க யாரோ நான் யாரோ தான். இருந்தாலும் கொஞ்ச நாள் பழகுன ஆளாச்சேன்னு சின்ன அக்கறையில் தான் நான் சொல்றேன். இனிமே எதுக்காகவும் இந்த அளவுக்கு நிதானத்தை இழந்து யாரையும் இன்சல்ட் பண்ணாதீங்க. உங்களுக்குன்னு சொசைட்டில கொஞ்சம் மரியாதை இருக்கு, அதனால தேவையில்லாத எமோஷனுக்கெல்லாம் மதிப்பு கொடுத்து கெடுத்துக்காதீங்க.
சித்து, நிஜமாவே இந்த டி-ஷர்ட் உனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆமால, தேங்க்ஸுங்க. தேங்க்ஸ்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் குள்ள கெட்ட வார்த்தைன்னு நேத்து தானே சொன்னேன், மறந்துட்டியா? ஐயோ சாரிங்க. சாரிங்கிறதும் ஃப்ரெண்ட்ஷிப் குள்ள கெட்ட வார்த்தை தான். ஆஹா, அட 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 அட, முடியடா உங்க ஃப்ரெண்ட்ஷிப் பிலாசபி. சரி சரி, நேத்து இந்த டி-ஷர்ட்டுக்காக அவ்வளோ பெரிய பஞ்சாயத்தாச்சு. இன்னைக்கு இதை போட்டு வந்துட்டேன்னு முதல்ல சிவானி மேடம் கிட்ட போய் ஒரு அட்டெண்டன்ஸை போடு. நல்ல வேலை ஞாபகப்படுத்தினேன். நான் போய் அட்டெண்டன்ஸ் போட்டு வந்துடுறேன். அந்த டீடைல்ஸ் எல்லாம். குட் மார்னிங் மேடம். யா, குட் மார்னிங். நைஸ் டி-ஷர்ட். இந்த டி-ஷர்ட் உங்களுக்கு பக்காவா மேட்ச் ஆயிருக்கு. இது உங்க செலக்ஷன் தான் மேடம். ஓகே. ஹலோ. மவனே, இன்னைக்கு நீ இந்த டி-ஷர்ட்டை கண்டிப்பா போட்டுட்டு வரணும்னு நான் தீர்மானமா சொன்னதும் செக்யூரிட்டி கிட்ட கொடுத்த டி-ஷர்ட்டை திரும்ப வாங்கி போட்டுக்கிட்டியா? மேடம் என்னாச்சு மேடம்? எதுக்கு இந்த டி-ஷர்ட் அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? நீங்க வாங்கி கொடுத்ததா மேடம்? ஒரு நிமிஷம். செக்யூரிட்டியை வர சொல்லுங்க. கூப்பிட்டீங்களா மேடம்? நேத்து நீங்க ஒரு டி-ஷர்ட் போட்டிருந்தீங்கல்ல, அந்த டி-ஷர்ட் எங்க? அது என் கபோர்ட்ல தான் இருக்கு மேடம். உண்மையாவே அந்த டி-ஷர்ட் உன்கிட்ட தான் இருக்கா? ஆமா மேடம். எங்க, அதை எடுத்துட்டு வா. ஹலோ, இங்க என்ன பார்வை? அந்த டி-ஷர்ட்டை எடுத்துட்டு வான்னு சொன்னேன். இதோ எடுத்துட்டு வரேன் மேடம். ஓ. இதோ மேடம் டி-ஷர்ட். வாவ், சேம் டி-ஷர்ட். நான் வாங்கி கொடுத்த டி-ஷர்ட்டை இந்த செக்யூரிட்டி கிட்ட கொடுத்துட்டு
இன்னைக்கு அந்த டிஷர்ட்டை போட்டுட்டு வரணும் நான் ஸ்ட்ரிக்டா சொன்னதும் அதே மாதிரி வேற ஒரு டிஷர்ட்டை வாங்கிட்டு வந்து என்கிட்ட சமாளிக்கிறியா? இதுக்கு அந்த தென்றலும் உடந்த. என்ன முறைக்கிறா? பரவாயில்ல, இந்த விஷயத்துல தப்பிச்சிட்டேன். இன்னொரு நாள் வேற ஒரு விஷயத்துல மாட்டாமலா போயிடுவேன். அப்போ பாத்துக்கிறேன். சரி, நீ போ. சரிங்க. சித்து, நீங்களும் உங்க ஒர்க்க பாருங்க. ஓகே. மேடம், இந்த டிஷர்ட்டை வேறங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்களா இல்லையா? கண்டுபிடிச்சா என்ன, பிடிக்கலனா என்ன? இப்போதைக்கு இந்த டிஷர்ட் ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சுல. அப்புறம் என்ன? போய் ரிலாக்ஸா வேலைய பாரு. ஆமா சித்து, போய் வேலைய பாரு போ. ஆமா மச்சான், வா வா சித்து. வா. என்ன சொல்றீங்க? உங்க பேரை இனிமே உங்க பேச்சை மீறி நடக்க மாட்டேன்னு உங்ககிட்ட வாக்கு கொடுத்திருக்காரு. உங்க பேரை என்ன கல்யாணம் பண்ணிக்க முழு மனசோட மனப்பூர்வமா சம்மதிப்பாரா? உங்க பேச்ச நான் என்னைக்குமே மீற மாட்டேன் பாட்டி. நீங்க சொல்றத மட்டும்தான் செய்வேன் பாட்டி. உங்களுக்கு பிடிக்காத எதுவும் செய்ய மாட்டேன் பாட்டி. ப்ளீஸ் பாட்டி. என்னங்க? அம்மா, நான் ஆபீஸ் போயிட்டு வந்துடுறேன். வரேன். சரி. பாட்டி, ஆபீஸ் போயிட்டு வந்துடுறேன். ஆகாஷ், உன்கிட்ட நான் பேசணும். இப்படி வந்து உட்காரு. பாட்டி, ஆபீஸ்ல ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு பாட்டி. ஆல்ரெடி இப்பவே லேட் ஆயிடுச்சு. நான் மீட்டிங் முடிச்சுட்டு உடனே வீட்டுக்கு வந்துடுறேன் பாட்டி. அப்போ பேசிக்கலாமே. இல்ல ஆகாஷ், நான் உன்கிட்ட 5 நிமிஷம் தான் பேசணும். வந்து உட்காரு. அம்மா, அவன் தான் ஆல்ரெடி மீட்டிங்க்கு லேட் ஆயிடுச்சுன்னு சொல்றான்லம்மா. எதுவா இருந்தாலும் மீட்டிங் முடிச்சுட்டு வந்து பேசட்டுமே. அவன் ஆபீஸ் போயிட்டு வரட்டுமா? ஆகாஷ், நீ போப்பா. சரி, வரேன் பாட்டி. ஆகாஷ், உன்னை வந்து இப்படி உட்காருன்னு சொன்னேன். வா ஆகாஷ், வந்து உட்காரு. சொல்லுங்க பாட்டி, எதுக்கு இவ்வளவு கம்பல் பண்றீங்க? ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமாப்பா, அன்னைக்கு ஆசிரமத்துல நீ என்கிட்ட இனிமே என் பேச்ச மீறி நடக்க மாட்டேன், நான் என்ன சொன்னாலும் கேட்பேன்னு சொன்னியே, அது உண்மையாதான் சொன்னியா? இல்ல அப்போதைக்கு என்ன சமாதானப்படுத்தி அங்கிருந்து கூட்டிட்டு வரதுக்காக சொன்னியா? பாட்டி, இதுல என்ன பாட்டி சந்தேகம் உங்களுக்கு? நான் உண்மையதான் சொன்னேன் பாட்டி. அப்போ நிஜமாவே நான் என்ன சொன்னாலும் நீ அத மறுக்காம ஒத்துப்ப, அப்படித்தானே? ஆமாம் பாட்டி. ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல, திரும்பவும் உன் அம்மாவோ அந்த சாரதாவோ உன்கிட்ட உன் பாட்டி சொல்ற எல்லாத்தையும் அப்படியே கண்ணை மூடிட்டு சரின்னு சொல்லாத. உனக்கு எது சரின்னு படுதோ அத மட்டும்தான் செய்வேன்னு சொல்லுன்னு உன்னை குழப்பி விட்டுட்டாங்கன்னா? சொல்லுங்க பாட்டி, முதல்ல என்ன விஷயம்னு சொல்லுங்க. வர்ற புதன்கிழமை உனக்கும் தாராவுக்கும்
நிச்சயதார்த்தம் வச்சுக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன்.